அது எங்க சவுக்க வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்படியாவது வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்க பக்கத்துலயே வச்சுக்கோங்க. நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. ஐடியா மணி அப்படின்னு இருக்காங்க. ஏன் அது முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா கொடுப்பாரா? கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தொடங்குனதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாரா? இவரே என்ன சொன்னாரு? கட்சி தொடங்கும் போது என்னை வந்து கேட்டாரு. ஆமா. முன்னாடி நான் வந்து வராதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னாருல. அப்படியாப்பட்ட ஒரு இது இருக்கிறவர் தான் சவுக்கு சங்கர் அப்படின்னா இவரை எப்படி கூட வச்சுப்பாங்க? வச்சுக்க மாட்டாரா? சத்தியமா வச்சுக்க மாட்டாரு. இவரை நம்பி அங்க ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு. இவரை நம்பி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரா என்ன? அப்படியே இருந்தா கூட உங்க அப்போசிஷன் என்ன திமுகவோட சொல்றது கேளுங்க. அப்படியே ஒரு ஆட்சிக்கு இது பண்ணா கூட அதிகாரிகள் இருக்காங்க. சொல்றதுக்கு அதிகாரிகள் எவ்வளவோ அதிகாரிகள் இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அதையும் தாண்டி அவருக்கு தெரியும் சில விஷயங்கள். அவர் இப்ப பழகிட்டு இருக்கிறதுனால ஒரு ரெகுலரா இப்ப நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியல சரியா இருக்கும் சரி வராதுன்றது தெரியல. அது முதலமைச்சர் அவரு கத்துப்பாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாரு. உங்களுடைய ஆலோசனைகளோ நம்மளுடைய ஆலோசனைகளை வச்சு நல்லது சொல்லலாம். இதை செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மக்களுக்கு இதை போகலன்னு சொல்றது வேற. இவர் ஆலோசனை கொடுத்து அது முதலமைச்சர் ஏத்து அதை செய்யணும்ன்ற அவசியம் முதலமைச்சருக்கு வந்து கிடையாது. நல்ல ஆலோசகரா நம்ம இருக்க கூடாதா? ஆலோசகரா இருக்கணும்னா நீங்க என்ன ஃப்ரீ ஆலோசகராவே நீங்க சொல்ற வந்து அதிகாரிகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு வந்து கொடுப்பாங்க. நிறைய அதிகாரிகள் மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருக்கும்போது அதை யார் சுட்டி காட்டுறது? அதுக்கு ஒரு தலைமை, அதுக்கு தானே ஒரு மீடியான்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுதானே டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் பார்க்க தான் செய்யறாங்க. தேவையானப்ப சரி சொல்றப்ப சில விஷயங்கள் ஆமான்னு சொல்றப்ப சில விஷயங்களை உங்களை பாக்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு காதுபட போகிற சில விஷயங்கள் அவங்க பண்றாங்களா. நேத்து கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய மாத்திட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லியா மாத்துறாங்க? அது அவங்க துறைக்குள்ளார போற விஷயங்களை அவங்க வச்சு பண்றாங்க. இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இவரை சேர்த்துக்குங்க அவரை சேர்த்துக்குங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு புரியல. அப்புறம் நாளைக்கு நான் கேட்பேன், நாளைக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அவன் கேட்பான், நான் இந்த கேமராக்கு பின்னாடி நானும் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னுவான். அப்புறம் இன்னொருத்தன் வருவான். இதெல்லாம் என்னங்க விளையாட்டான்னு? இது ஒரு அரசியல் இருந்து இதெல்லாம் இவரை எடுத்துங்க அவர் எடுத்துங்கன்னு சொல்றதுக்கு. ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஃபெலிக்ஸ் கட்சிக்காரருங்க. ஏங்க அந்த கட்சியில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே போன எனக்கு கொடுத்துருவீங்கல்ல. அதுக்கு இணைங்க, இணைஞ்சிட்டு கேளுங்க கொடுப்பாங்க. இத சொல்லாம விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அரசியல் கோமதி என்ன பண்ணிருக்குன்னா அவருக்கு சொன்ன நீங்க வந்து கட்சியில இணையணும், ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு வருஷம் தாவேக்காக்கு சாதகமா நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு துறை சார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி போடுவாங்க, லைஃப் செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஏதாவது உங்களுக்கு அரசியல் பேசுறாங்க நேரடியா கேட்கணும். சுத்தி அழைச்சு ஓ நீ அப்படி வரியான்ற மாதிரி இவரை கூட வச்சுக்கணும், இவரை பக்கத்துல வச்சுக்கணும், இவரை சைட்ல வச்சுக்கணும்ன்றதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும். நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு கூட இந்த மேட்டர் மறந்துருச்சு. நீங்க தான் சொன்னீங்க ஆட்சிக்கு இந்த இது எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னீங்க சின்னத்தை தூக்கிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, உங்களால நிக்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது. அதிமுக முன்னாடி உங்களால அதிமுக பிஜேபி முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுலாம் சொன்னது யாரு? இவரு தானே.